ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்கார், மர்ஹபன். என்னடா மர்ஹபன் க்ரீம் பன்னு ஏதோ சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வணக்கம்ங்கிறத அரபிக்கில் சொன்னேன். இப்போ நான் துபாயிலிருந்து அபுதாபிக்கு ஒன் டே ட்ரிப் வந்திருக்கேன். அபுதாபியில் இருக்கிற இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாஸ்க்கு ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். அந்த மாஸ்க்கு போகிற வழியில் ஃபெரரி வேர்ல்டு இருக்குது. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அதனால் மாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபெரரி வேர்ல்டில் இருக்க டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஃபெரரி வேர்ல்டில் ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குங்க, அதாவது ஆக்டிவிட்டீஸு. 25 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. என்னடா ஒரே எல்லோ கலர் பஸ்ஸாக நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க தான். ஃபெரரி வேர்ல்டு வந்து மார்னிங் 11 AM நைட்டு 8 PM வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ இந்த காலையிலே வந்துட்டால் ஒன் டே ஃபுல்லாக இங்கே பத்தாது. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது இங்கே. ஸோ பர்சனலாக நம்ம பர்ஸுக்கு எந்த வித பங்கமும் வராமல் நமக்கு வேண்டிய கேமை மட்டும் விளையாடிட்டு நீட்டாக கிளம்பிடுவோம். இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அடல்ட்டுக்கு 470 திர்ஹாம், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 390 திர்ஹாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்திருக்கிறது ஃபெரரி சிட்டி, அபுதாபி. என்னோட கேமராவுக்கு தனி பவுச் போட்டு கேமரா கார்டோட என்னோட செஸ்ட்டில் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நானே நினச்சாலும் என் கேமரா பெல்ட்டை அன்லாக் பண்ண முடியாது. இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க. இப்போ இந்த கேமராவை ரோல் பண்ணிட்டு போனது கூட ஃபெரரி வேர்ல்டு ஸ்டாஃப் தான். எல்லாருக்குமே இந்த கேமரா பவுச் சேஃப்கார்டு கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் வந்து ஃப்ரண்ட் சீட்டை பிடிக்கிறதுக்கு தான் இங்கே எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. நம்ம விட்டுருவோமா? இந்தியன்டா. இப்போ நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன்னா இந்த ரைடில் எப்படி கத்தி கதறணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பின்னாடி இருந்தவங்கெல்லாம் வேறு மொழிக்காரங்க, இதில் நான் மட்டும்தான் இந்தியன். தமிழில் கதறினா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். தாத்தா தெரியுறாரு, தாத்தா தெரியுறாரு. ஐயோ ஐயோ. We did the final test. We did the turbo track. We did pass all the tests. கடவுளே, செம செம செம. We did it. எதுக்குடா கை தட்டுறீங்க? உயிரோட வந்ததுக்கா? அம்மா இன்னும் எங்கம்மா போகுது? ஐயோ, அவ்வளோதானே. வயிற்றில் இருக்க கிட்னி குடல்லாம் வந்து வாய் வழியாக எட்டி பார்த்துட்டு போச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு.
சேஃப்டி ஃபஸ்ட்டு இங்கே. அந்த ஒவ்வொரு ரைடும் வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருந்துச்சு. அதுக்காக இந்த ஃபெராரி வேர்ல்டை பாராட்டியே ஆகணும். எப்பா இப்போ தாண்டா மூஞ்சில் சிரிப்பே வருது. ஃபெராரி வேர்ல்டு முடித்து அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி இப்போ நான் யாஸ் மாலுக்கு வந்திருக்கேன். யாஸ் மாலுங்கிறது வந்து அபுதாபியிலேயே பெரிய மால். இது நம்ம ஊரில் கையில் மால் இல்லைனாலும் மாலை சுற்றி பார்த்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நாமளும் உள்ளே போய் சுற்றி பார்ப்போமா? சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. வெளியே அடிக்கிற வெயிலுக்கு ஊரே இங்கே உள்ளே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப பிஸியாலாம் இல்லை. பட் பெரிய மாலுங்கிறதால நமக்கு அவ்வளோ ஜனம் இருந்தாலும் நமக்கு காலியாக தான் தெரியுது. ஆனால் பரவாயில்ல, பிஸியாக தான் இருக்குது. இந்த மாலில் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. சான்ஸே இல்லை. வெளியே வெளுத்து வாங்கின வெயிலுக்கு உள்ளே சொல்ல முடியல, அந்தளவுக்கு குளிராக இருக்குது. இந்த நாட்டு பெண்கள் வந்து வெளியே வராங்கன்னா அவங்களுக்கான பாரம்பரிய உடையில் தான் வெளியே வராங்க. ஆண்களும் அப்படித்தான். நிறைய இங்கே கேரளா பீப்புளை பார்க்க முடியுது. ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து கேரளா பீப்புளாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேசி பழக ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மலையாளிகளை பார்க்கும்போது தமிழாளுங்களே பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமாயிடுது. மூளைக்கு மூளை மணல் மட்டுமே இருக்கிற இந்த நாட்டில் இப்படி மூளையை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய மாலை கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த மாலில் 3 லக்ஸூரியஸ் தியேட்டர்ஸ் இருக்குங்க. ஆமாம், வாங்க பார்க்கலாம். வாக்ஸ் கோல்டு பேருக்கேற்ற மாதிரியே தக்க 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 தக்கன்னு மின்னுதுங்க. மால் தான் பறந்து விரிஞ்சு கிடக்க இங்கே 20-25 ஸ்க்ரீன்னு வைக்காமல் 3 ஸ்க்ரீனு, சும்மா முத்தான 3 ஸ்க்ரீனை வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பா, எப்படி பல 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 பலன்னு இருக்குல்ல? இதுதாங்க எத்திஹாட் டவர்ஸ். ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட தலைநகரான அபுதாபியில் 5 கோபுரங்களை கொண்ட இந்த கட்டிடத்தை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்துமா சொல்லுங்க? இந்த எத்திஹாட் டவர்ஸை 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2006 ஸ்டார்ட் பண்ணி 2010 முடிச்சிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது என்னவோ 2011 தான். அப்போ தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. புர்ஜ் கலிஃபா மாதிரியே எத்திஹாட் டவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் வந்து ரெசிடென்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை, காஃபி ஷாப் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி எத்திஹாட் டவர்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் பேலஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. சும்மா பேருக்கு பேலஸ் இல்லைங்க, உண்மையிலே பேலஸ்ஸு. இங்கே ஒரு காஃபியோட ரேட் என்ன தெரியுங்களா? INR, அதாவது இந்தியன் ருப்பியில் 12,500 ஒன்லி ஒரு காஃபி. இந்த நாட்டோட ஒவ்வொரு அழகையும் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு அழகை அள்ளி கொண்டு போகும் எல்லோரின் மனதை. பேலஸ்க்கு நடந்து போகிற பாதையை பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு எந்த மாதிரி பேஸில் பண்ணியிருக்காங்க தெரியல. தரையில் நடக்கிற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் ஆகலை. இந்த படி தான் ஏறுறோன்ற ஃபீலே இல்லை. தரையில் நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. எல்லா வயதினரும் வந்து ஈஸியாக வரக்கூடிய அளவுக்கு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலோட இந்த பேலஸோட எமிரேட்ஸ் பேலஸோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை கவருது. இந்த லைட்டிங், வெளியில் ஒரு லைட்டிங், உள்ள ஒரு லைட்டிங், வேறு வேறு மாதிரி இந்த பாதி அந்த பாதி எப்படி இருக்குது பாருங்களேன். கோல்டன் தீமில் இருக்குது. கோல்டு தீம் தான் ஆக்சுவலி. உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கோல்டு தீமில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே இதை தங்கத்து மேலே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பேலஸோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை கவருது. இந்த லைட்டிங், வெளியில் ஒரு லைட்டிங், வேறு வேறு மாதிரி இந்த பாதி அந்த பாதி எப்படி இருக்குது பாருங்களேன். கோல்டன் தீமில் இருக்குது. கோல்டு தீம் தான் ஆக்சுவலி. உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கோல்டு தீமில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே இதை தங்கத்து மேலே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது.
இந்த பேலஸோட டைல்ஸ், அதாவது இந்த கிரானைட்ஸா இல்லை மார்பிளான்னு தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்குது இதோட குவாலிட்டி. இங்கே பாருங்கள், முகம் தெரியுதுங்க, இந்த மாதிரி பல பலன்னு இருக்குது. ஒரே சிங்கிள், இதில் ஜாயிண்ட்டே கிடையாது, அப்படியே ஒரே கல்லில் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கோடாக தெரியும்னு பார்த்தா ஒரு கோடு கூட இல்லை, அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குங்க இதோட வேறு லெவல். இதுக்கு நோ வேர்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் தீம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோல்டு அப்படியே இந்த தங்க மாளிகைக்குள்ளே நுழைந்த ஒரு ஃபீல் வருது. இங்கே பாருங்கள் எப்படி அந்த சீலிங்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வாவ் பா! இதையெல்லாம் நிமிர்ந்து பார்த்து என்னோட கழுத்து வலிச்சா கூட பரவாயில்லன்னு அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். த எமிரேட் பேலஸ் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பார்த்தீங்களா விளக்கொலியில். செமையாக இருக்குல்ல? பார்த்த அழகையெல்லாம் கண்ணுக்குள்ளே பாதியும் கேமராக்குள்ளே மீதியும் வச்சு அப்படியே சேமித்து எடுத்துகிட்டு போகிறேன். இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அதாவது டேட்ஸ் பசார். அங்கே போயிட்டுருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். பேரிச்சம்பழம் மார்க்கெட்டு விதவிதமாக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். எதை பார்த்தாலும் அது ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அத்திப்பழம் செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்தது. எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் ஸ்வீட்டில் இருந்தது. அதே மாதிரி தான் பேரிச்சம்பழத்தில் அப்படியே சுகர் சிறப்பு எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட், அது நேச்சுரலாக என்ன இருக்கோ அதுதான். ஒவ்வொரு டேட்ஸும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் இருக்குங்க. நம்ம ஊரில் பேரிச்சம்பழங்கிற பேரில் வெள்ளத்துலேயும் சர்க்கரையிலையும் அப்படியே முக்கி எடுத்து வண்டியில் குவிச்சு வச்சு விற்பாங்க தெரியுமா, மொய்க்க. அப்போல்லாம் அதான் பேரிச்சம்பழம்னு நினச்சிட்டு அது மேலே துளி கூட ஆசை இல்லாமல் இருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சஸில் உள்ள இந்த டேட்ஸ் இதாங்க. இதை பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க இதெல்லாம். இந்த ஷாப்பில் எவ்வளோ கேட்டாலும் டேஸ்ட்டுக்கு அள்ளி தராங்க. எவ்வளோ சாப்பிட்டீங்க, இதை சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மேலே டேஸ்ட்டு சாப்பிட்ருப்பேன். அதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதெல்லாம் டேட்ஸ்லேயே செஞ்ச சாக்லேட்ஸ் அண்டு ஸ்வீட்ஸ். இதுதான் ஷேக் சயீத் சாலை. அபுதாபியையும் துபாயையும் இணைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட மிக நீளமான சாலை இதாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ரோட்டில் தான் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டனல், பெரிய சுரங்கப்பாதை இந்த ரோட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதை வந்துருச்சு பாருங்க, அந்த நீளமான சுரங்கப்பாதை. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மிடில் ஈஸ்ட் மிக நீளமான சுரங்கப்பாதை இது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் சுரங்கப்பாதை இதோட பேர். இந்த சுரங்கப்பாதை 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுங்க. இந்த சுரங்கப்பாதை 2012 தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த சுரங்கப்பாதை ஒவ்வொரு திசையிலும் 4 பாதைகளை கொண்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை பயண நேரத்தை வெகுவாக 20 நிமிஷத்தில் குறைக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த 3.6 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளோ நேரத்தில் இந்த டனலில் கடக்கிறோன்றத லைவாக கட் பண்ணாமல் ஸ்பீட் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நாம் இந்த டனலில் உள்ளே புகுந்த நேரத்தையும் எக்ஸிட் ஆகிற நேரத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 3.6 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கோன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டனலில் ட்ராவல் பண்ணுறதோட பெரிய பயன் என்னென்னா, பெரிய டிராஃபிக்கை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடலாம். இந்த டனல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இஆர்பி இருக்குது, எலக்ட்ரானிக் ரோட் பே. ஸோ நீங்களோட டோல் பிளாசா காசை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதோ தெரியுது பாருங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டு. ஸோ நெருங்கிட்டோம். ஸோ இந்த டனல் ட்ராவல் வந்து டைம் கூட பார்த்தாலே உங்களுக்கு எந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை துல்லியமாக தெரியும். வந்தாச்சு பா. இந்த ட்ராவல் எவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லை? வெளியுலகம் தெரியாமல் இப்போ வெளியுலகத்துக்கு வெளியே வந்துட்டோம். வாவ், அழகிய அபுதாபி சிட்டி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மிகப்பெரிய எமிரேட் அபுதாபி தான். இது தேசிய நிலப்பரப்பில் 84% ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ நாம் எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? அபுதாபி நகரத்தில் உள்ள ஷேக் சயீத் கிராண்ட் மசூதிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாஸ்க். இப்போ நம்ம போக போகிற மாஸ்க் தான் நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் செக்மெண்ட்.
நானும் பாட்டு பாடாமலே இந்த லாக் கொண்டு போகணும்னு பார்த்தேன். பட் இந்த அழகையெல்லாம் பார்க்கும்போது என்னால் வர்ணிக்க முடியாமல் பாட முடியாமல் இருக்க முடியல. காப்பிரைட் வராமல் காப்பாற்று கடவுளே. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் அந்த நீல வானத்தையே பேக்ரவுண்டாக வச்சு அந்த வெள்ளை வெளியேர்னு இருக்க அந்த மாஸ்கை பாருங்களேன். ப்ளூ மேட்டை வச்சு சிஜி பண்ண மாதிரியே இருக்குல்ல. இந்த பிரம்மாண்டமான மசூதியை சுற்றி வேற ஒரு கட்டிடங்களோ இல்லை அந்த கட்டிடங்களோட டாமினேஷன்ஸோ கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மசூதி மட்டும் தனியாக நின்று காட்சி அளிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த மாஸ்க்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சு வாக் த்ரோ போகிற ஒவ்வொரு செகண்ட்ஸும் எந்த ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோரும் இல்லாமல் அமைதியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த இடத்துல நாம் அமைதி காக்கிறது தான் இந்த இடத்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை. இங்கே நாம் நம்ம ஃபோனை உள்ளே கொண்டு வரலாம், அதுக்காக இங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம ஃபோனை நாம் சைலண்ட் மோடில் போடுறது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா இங்கே நமக்கு பின்னாடி வர்றவங்க கூட பின்ட்ராப் சைலண்ட்டாக தான் வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் ஹிஸ்ட்ரிக்கு போவோம். ஷேக் சயீத் கிராண்ட் மசூதி அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபியில் தான் இந்த மாஸ்க் இருக்குது. மறைந்த ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹியான் வரலாற்று விளைவுகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையின் இஸ்லாமிய செய்திகளை உள்ளடக்கிறதுக்காகவும் இந்த பிரம்மாண்டமான மசூதியை கட்டினார். வானத்தோட நீளமா இல்லை இந்த குளத்தோட நிறம் வானமா? இந்த ஆர்கேட்டில் உள்ள குளம் மசூதியோட தூண்களை பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இரவில் ஒளிரும் சந்திரனின் ஒளியில் கட்டிடங்களையே பிரதிபலிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாமல் கேட்டிங்கன்னா இதாங்க இந்த மசூதியோட நிசப்தம், ஆம்பியன்ஸ் எல்லாமே. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் சாதாரணமான பெயிண்டிங்ஸ் இல்லை. இதையெல்லாம் புலன் விசாரணை பண்ணால் நம்ம மூச்சே நின்றுடும். ஏன்னா அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட பெயிண்டிங்ஸில் தான் இதில் உள்ளடக்கியிருக்கு. என்னதான் சூரியன் சுட்டெரிச்சாலும் இந்த பளிங்கு கற்கள் அதை உள்வாங்கி அப்படியே வானத்துக்கே திருப்பி அனுப்புது. இங்கே பிரகாசிக்கிற ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே ஒளிர விட்டுருக்காங்க. இந்த பிரதான பிரார்த்தனை மண்டபத்தில் 96 தூண்கள் பளிங்கு கற்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிரும் தன்மையுள்ள முத்து தாயால் பதிக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் தொழும் வசதி உள்ளது இந்த மாஸ்க். நம்மோட காலடி சத்தமும் காத்தோட சத்தமும் தான் நம்ம காதில் கேட்குது. பொதுவாக அழகு இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது. ஆனால் இங்கே அமைதியே அழகாகவும் அழகே அமைதியாகவும் காட்சியளிக்குது. இந்த லைட்ஸோட பெருமையை நான் சொல்லியே ஆகணுங்க. ஜெர்மனியின் முனீச்சில் உள்ள ஃபாஸ்டிக் நிறுவனத்தில் இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட 7 சரவிளக்குகள் இங்கே இருக்கு. இதை பாருங்க. இது மில்லியன் கணக்கான ஸ்வரோஸ்கி படிகங்களை உள்ளடக்கி இருக்குங்க. அல்லாவின் 99 பெயர்கள் இந்த கிஃப்லா சுவரில் பாரம்பரிய குக்விக் கையெழுத்து பாணியில் இடம்பெற்று இருக்கு. இந்த கிஃப்லா சுவரில் நவீன தொழில்நுட்பமான ஃபயர் ஆப்டிக் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. ஜெர்மன் முனிச்சில் ஃபாஸ்டிக் நிறுவனத்திலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட 7 சரவிளக்கில் இதுவும் ஒன்று. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாஸ்கை 1996 அடிக்கல் நாட்டினாங்க. 2007 இதை கட்டி முடிச்சாங்க. ஆனால் இதில் பெரிய சோகம் என்னன்னா, ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹியான் அவர்கள் 2004 மறைந்து போனார். அவர் இறந்து போனாலும் அவர் புகழ் மறையாது காத்து நிற்கும் இந்த அழகிய அபுதாபி. இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாஸ்கில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கம்பளம் இல்லைன்னா எப்படிங்க?
ஈரானிய கலைஞர் அலி காலிகி வடிவமைச்ச ஈரான் கம்பள நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய கம்பளங்க இது 5627 மீட்டர் அளவு, அதாவது 60,570 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பிரம்மாண்டமான கம்பளத்தில் என் காலை வைக்கவே என் மனசு கேட்கல. என்ன பண்ணுறது, நடந்தாகணுமே. இதோ டவுன் பஸ் வந்துருச்சு. நிறுத்து. ரன்னிங்கில் ஏற்ற மாட்டானா? சட்ட விதிமுறை. அதோ நிறுத்திட்டான். ஓடிய சீக்கிரம் வாடா. ஓகே, ஒன் டே அபுதாபி இன்ப சுற்றுலா இனிதே நிறைவடைஞ்சு இப்போ நான் அபுதாபி டு துபாய்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நைட்டு எனக்கு இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு. அபுதாபியில் இருந்து துபாய் போகிற வரைக்கும் நான் லைவாக அப்படியே ரோடை பார்த்த மாதிரி கேமரா வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் கார்லேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு சைடில் பார்த்துக்கிட்டே வரலாம். மானிட்டர் அப்படியே ஆகலாம், பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கண்ட்ரியில் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு துபாய் வந்து இங்கே பார்த்தப்போ தான் தெரியுது, இங்கே வேறு லெவலில் ஒரு சொர்க்கமே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். எனக்கு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே எனக்கு கேம் மோடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் 4, 5லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இந்த மாதிரி காரு, இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அந்த மாதிரியே இருக்குது இந்த ரோடு. அப்படியே எம்டியாக அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கிறது. நான் போயிட்டு இருக்கிறது ஏதோ கார் கேம் விளாடுற மாதிரியே இருக்குது. அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் எண்டில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள் லைனாக. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படியே கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே தானே இருக்குது. ஆனால் இது லைவாக கண் எதிர்க்க பார்க்குறத தான் அப்படியே கேமராவில் பதிவாக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அப்படியே இந்த PS5ல பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. எல்லாம் சுற்றிக்கிட்டு இந்த லைட்டிங், முக்கியமாக இந்த லைட்டிங் பாருங்கள். இந்த சூரியனோட ஒளி அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது பாருங்கள். சன் செட் ஆகுது. அந்த ரோடு சிக்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது உண்மையிலே. என்னதான் ரோடு காலியாக இருந்தாலும், அது எந்த டைமாக இருந்தாலும், நான் கூட டேயில் தான் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா மிட் நைட்டில் 2 o'clock எந்த நேரமாக இருந்தாலும் இந்த சிக்னல் ரூல்ஸை இவங்க அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட நாகரிகமோ இல்லை அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ இது எதுவுமே நாம் படித்து தெரிஞ்சுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக அந்த நாட்டில் போய் நாம் சுற்றும் போதும் சுற்றி பார்க்கும்போது தான் அது புரியுது. நாம் நம்ம நாட்டுக்கு போய் எப்படி ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நல்லா கற்றுக்கிட்டேன். நான் மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா? ஆப்போசிட்டில் வரவனுக்கு தெரியணுமே. ஓகே, துபாய் என்ட்ரி ஆகிட்டேன். இப்போ என்னோட ஹோட்டல் நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு வாரம் எனக்கு எப்படி டைம் போச்சுனே தெரியல. இங்கே சவுண்ட் பொல்யூஷன் அண்ட் பொல்யூஷன், பொலிட்டிக்கல், சுத்தமாக, சுகாதாரமாக, முக்கியமாக பாதுகாப்பாக, துபாயில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நாளைக்கு இந்தியாவில் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது காரு, பஸ்ஸு, குப்பலாரி, ஆட்டோன்னு சவுண்ட் பொல்யூஷன், பொலிட்டிக்கல், காற்று மாசுன்னு இப்படி எல்லா ஜீவராசியோடையும் இங்கே பொலைட்டாக வாழ்கிறோமோ இல்லையோ பொல்யூஷனோட வாழ்ந்தே ஆகணும். லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ டெசர்ட் சஃபாரி, அதுக்கு நீங்கள் கொடுத்த வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அனைவருக்கும் என்னோட நன்றிகள் பல.